ஆமா. கப்பல்ல இருக்கிற காக்கா கூடு பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதாவது க்ரோஸ் நெஸ்ட். ஒரு கப்பல்லயும் அதனுடைய கொடி மரத்தினுடைய உச்சியில ஒருத்தர் அல்லது 2 பேர் இருக்கிற மாரி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் இருக்கும். அததான் க்ரோஸ் நெஸ்ட்ன்னு சொல்றாங்க. இது வில்லியம் ஸ்கார்ஸ்பை சீனியர் அப்படிங்கிற ஒரு நபர் கண்டுபிடிச்சது. அது 1807வது வருஷம் அவர் கண்டுபிடிச்சாரு. ஒரு பலகையினால செய்யப்பட்ட ஒரு சிறிய ஒரு கூடு போன்ற அமைப்பு. அதுல கீழ் பக்கத்துல டோர் இருக்கும். அது வழியா நம்ம உள்ள ஏறி உட்கார்ந்துக்கணும். எதிரி கப்பல் வருதா? அல்லது லேண்ட் எதுவும் ஆப்போசிட்ல வருதா? அல்லது ஏதாவது ஆபத்துகள் வருதாங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு லுக் அவுட் பாயிண்ட் அது அவ்வளோதான். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கையில ஒரு பெல் வச்சிருப்பாங்க. அது ஒரு அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு டெலஸ்கோப் இருக்கும். அல்லது ஒரு பைனாகுலர் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இத மாரி அமைப்பு கடற்கரையிலயும் ஒரு உயர்ந்த இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கும். அதையும் நம்ம க்ரோஸ் நெஸ்ட்ன்னு தான் சொல்றோம்.